லைவ்ல சொல்றேன். ம். நீங்க பப்ளிக் ஸ்பேஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100 கண்கள் உங்கள பார்க்கறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ம். உங்க உடம்புல ஒரு பாகத்த நீங்க காட்டணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாலே, நீங்க ம். அத பல வகையான மனிதர்கள் பல வகையா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அனுமதிக்கிறீங்கன்றதுக்கு அர்த்தம். ம். பப்ளிக் ஒருத்தங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பிரைவசி. வீட்ட விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா பிரைவசின்னு ஒண்ணு கிடையாது. ம். அதே மாதிரி ஆடை தான் பிரைவசி. நீங்க ஆடை ம். எந்த எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க. சோ ஐடியல் பிரைவசி எதுன்னு கேட்டீங்கன்னா பர்தா தான். ம். ஒரு புர்கா ஒண்ணு போட்டுக்கின்னு வெளில சுத்துறது தான் ஐடியலான பிரைவசி சிச்சுவேஷன். ஆண்களுக்கு மயிலாட் ஆண்களுக்கு தான் மயிலாட் இது. நான் பெண்களுக்காக பேசிட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப ஆண்கள்லாம் பரதா போட்டுக்கணும்ன்றீங்களா? ஆண்கள் போட்டுக்கணும் முதல்ல. பெண்களுக்கு என்ன வேணும்னு நாம யார் பேசுறதுக்கு? பெண்களுக்கு கரெக்ட். ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் என்னன்னு அவங்க வகுத்துப்பாங்க. நான் ஆண்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஆண்கள் பரதா போட்டுக்கணும். சரி நல்லா இருக்கு. பேசுங்க. பப்ளிக் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து இவன் வீடியோ எடுக்க கூடாது, என்ன அவன் வீடியோ எடுக்க கூடாது, நான் பேசுறதை இவன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அவன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அந்த மாதிரியான சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வேலிட் ஆனா ஒன்லி. கோர்ட் அந்த அப்சர்வேஷன் அப்படியே கொடுத்திருக்கு. இல்ல அது நான் சிங்கிள் என்னோட எக்ஸ்க்ளூட் கருத்தை பண்ணுது. சொல்றேங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்குதுன்னு எனக்கு தெரியல உண்மையாவே. நீங்க அதை அனுப்பிச்சீங்க. ஆனா அது இப்ப நம்ம லைவ் பேசிட்டு இருக்கிற போன்ல இருக்குது. நீங்க எனக்கு ஒரு இது பண்ணுங்க. நீங்க இனிமே எது அனுப்பணும்னாலும் கொஞ்சம் மெயில் அனுப்பிச்சு விட்டுருங்க. மெயில் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா டிஸ்கஷனுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்டா இப்ப நான் வந்து மேட்ரியார்கி மோகன் மெயில் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனால எல்லா கான்வர்சேஷன்ஸும் இனிமே நம்ம மேட்ரியார்கி மோகன் மெயில் வழியா பண்ணுவோம். அப்போ ஓரளவுக்கு என்னால வந்து டக்குன்னு அது இப்ப எடுத்து இந்த போன்ல பார்த்து என்னால சொல்ல முடியும். இப்ப எனக்கு மேட்ரியார்கி மோகனுக்கு அனுப்புங்க அந்த அப்சர்வேஷனோட. சரி நான் அப்படியே சொல்றேன். அப்படியே கேட்டுக்கங்க லைவ்ல. கிளிக்கிங் போட்டோஸ் ஆர் வீடியோஸ் ஆஃப் உமன் வித்தவுட் கன்சென்ட் டியூரிங் நான் பிரைவேட் ஆக்ட்ஸ் நாட் வாயரிசம் சுப்ரீம் கோர்ட். இது ஒரு அப்சர்வேஷன். இது பிரைவேட் ஆக்ட்ஸ் எப்படி வந்து பப்ளிக்ல யாராவது ஏன் பண்ண போறாங்க? நான் பிரைவேட் ஆக்ட்ஸ். அதான் பிரைவேட் ஆக்ட்ங்கிறது எதை சொல்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல சார் அப்படி இல்ல. இப்போ என்னன்னா வந்து இது என்னோட பிரைவசியை பாதிக்குது அப்படின்னு நாளைக்கு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப அவங்க என்ன வந்து இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கும்போது சார் நம்ம எடுக்கிறோம் எடுக்கல இதெல்லாம் அப்பாற்பட்டு எடுத்துட்டாங்கன்னா அது என்னோட பிரைவசி, அதை வந்து இவங்க மீறிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா அப்படிங்கும் போதுதான். இது நானும் இன்னும் ஃபுல்லா படிக்கல. பட் இது ஒரு அப்சர்வேஷனா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். நானுமே இந்த அப்சர்வேஷன் மட்டும் தான் பார்த்தேன். அந்த ஹியரிங் வந்து நம்ம மொத்தமா படிக்கலாம். நான் அதை வந்து தனியாவே ஒரு நாள் படிக்கலாம் அப்படிங்கிறேன். ஓகே. சோ ஒரு அபூர்வமான விஷயம். ஆக்சுவலா அது அபூர்வமே கிடையாது. வெட்ட வெளிச்சத்தில் இருக்குது. அத வந்து கூகுளுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். கூகுள் மேப்ஸ்ல போட்டு விட்டுருந்தேன். இது மாதிரி ஒரு புது இடத்த கண்டுபிடிச்சு நீங்க போட்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சின்னு கூகுள் மெயில் அனுப்புது. டேய் அது வெட்ட வெளியில இருக்கிற ஒரு விஷயம். ஒரு கோட்டையோட ஒரு சுவர் ஓப்பன் பிளேஸ்ல இருக்குது. திருச்சி நகரத்தின் மையத்துல இருக்குது. அத நான் கண்டுபிடிச்செல்லாம் எதுவும் போடலப்பா. கண்டுபிடிச்சு போட வேண்டிய அவசியமே இல்லையே. அது வெட்ட வெளியில ஓப்பன்ல இருக்கிற ஒரு விஷயத்த இன்னி வரைக்கும் எவனுக்கும் வந்து அது கூகுள் மேப்ல போடணும்னு தோணல. பாத்தீங்களா? மேப்ல யாருமே சரி ஓகே மேப்ல இல்லையே நம்ம போடுவோம் அப்படின்ட்டு நான் போட்டு விட்டேன். அதுக்கு வந்து கூகுள் சொல்லுது நீங்க அரிய கண்டுபிடிச்சிட்டீங்க. அது ஏதாவது சின்ன புட்டூசி முனையாது ஒரு கோட்டை சுவர் 15-20 அடி ஹைட்டுக்கு நிக்குது. கீழே ஆர்கியாலஜிக்கல் சர்வே போர்டு வேற போட்டு வச்சிருக்கிறான். நான் அதெல்லாம் சொல்லல சார். ஒரு கோட்டை சுவரை எந்த மனுஷனாவது போய் பதிவு பண்ணுவானா? இருங்க இன்னைக்கு கண்டெம்பரரியா இருக்கக்கூடிய சமூகம் கோட்டை சுவரை பாக்குறதுக்கு எதுக்கு போகும் தெரியுமா? சரி நம்ம லைவ்ல பேசிட்டு இருக்கிறோம், தப்பா போயிடும், அதனால வேண்டாம். அந்த கோட்டை சுவருக்கு எதுக்கு ஒதுங்குவாங்கன்னாச்சும் தெரியுமா? அந்த பக்கத்துல அவன் யாருன்னா வந்து இது இப்ப நம்ம பேசுன மாதிரிதான் அது அவனோட பிரைவேட் பிளேஸ் சார். அது என் சார் போட போறான். அவன் கோட்டை சுவரை எடுக்க போய் நான் பிரைவேட் ஆக்ட் எதையாவது படம் முடிச்சு கேஸ்ல மாட்ட போறேன். இல்ல நான் தான் சொல்றேன்
அது ஒரு பிரைவேட்